எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் லவ்லி டெய்லர் பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது முகூர்த்த சாரீ ப்ளவுசஸ். இது மெரூன் கலரில் பார்த்தீங்கன்னா, அது தாமரைப்பூ வச்சு மேலே பீட்ஸ் வச்சு கொடுக்க சொல்லியிருந்தாங்க கஸ்டமரு. ரொம்ப அழகாக டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்குங்க. பாருங்கள், இது கை. இது இது பாருங்கள், மாஸ்டர் வச்சு பார்க்குறாரா, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். அதோட பேக் நிற்கிது. ஏன்னா இது கையை அவ்வளோ ஃபுல் வேலைங்க. இது நான் அப்போவே ப்ளவுஸ் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போடுவோன்னு நினச்சேன். இந்த சுருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே அவ்வளோ வறுக்குது பாருங்கள். டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறது தான் நம்ம வேலையை. இந்த பாருங்கள், இந்த ஒர்க், அந்த ஃபினிஷிங் பாருங்கள். தாமரைப்பூ எவ்வளோ அழகாக அந்த பூ வரைஞ்சிருக்காங்க. இந்த கீழே பாருங்கள், அந்த கட் ஒர்க்கு. இது ஜலதோசி. அது அதோட பேக் நெக்கு. ஃப்ரண்ட் நெக். இது ஏன்னா நம்மளது கஸ்டமைஸ் தாங்க. அதை பாருங்கள், இந்த ஷேப் பாருங்கள். பைப்பிங்கெல்லாம் வைக்க மாட்டோம். பாருங்கள் ஷேப்பை பாருங்கள், எவ்வளோ அழகாக அது போடுறப்ப அவ்வளோ அழகாக உட்காரும் பாருங்கள். நல்லாயிருக்கு. இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நம்ம பார்த்துருந்தோம். இது கட்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடியே இதை ஸ்டிச்சிங் பண்ணணுன்னு அவ்வளோ அழகாக இருக்குது. ஏன்னா அதை ஸ்டிச்சிங் பண்ண பிறகு தான் நானும் உங்களுக்கு காமிக்கணும்னு வச்சுருந்தேன். ஏன்னா ஹை நெக்னால் எப்படி இருக்கும் என்னன்னு சொல்லிட்டு. இது 3/4 ஹேண்டுங்க. 3/4 ஹேண்டு. அன்றைக்கி ஒரு கஸ்டமருக்கு ஃபுல் ஃபேட்டாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதை ரொம்ப நேரம் வந்து நாங்கள் அந்த கமெண்ட்டை வந்து நாங்கள் பார்க்கவே இல்லை. ஒரு கஸ்டமராக எங்களுக்கு போட்டிருந்தாங்க, இந்த கடைக்கு போகாதீங்க ரொம்ப அப்படி இப்படின்ட்டுன்னு. நான் என்ன சொல்கிறேன்னா, வீட்டில் சமையல் குறிப்பு பார்த்துக்கிட்டு சமையல் செஞ்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறவங்க வீடியோ போடுறீங்கன்னா வீடியோ போடுங்க. உங்களை வேணான்னு சொல்ல, நாங்கள் உங்கள் பேச்சுக்கு வருமா? நீங்கள் ஆடுறீங்களோ பாடுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்கள். அதை பற்றிலாம் எங்களுக்கு தேவையில்லாத வேலை. எங்கள் கடையில் தான் நாங்கள் வேலையை பார்க்குறோமே தவிர நாங்கள் ஒன்றும் ஆடிக்கிட்டு தெரியல, எதுவும் பண்ணல. நாங்கள் எங்கள் வேலையை தான் வீடியோவாக காமிச்சிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் எங்கள் வேலையை மட்டும்தான் பார்க்குறோம். கஸ்டமர்ஸ் வந்தால் நாங்கள் எப்படி அட்டன் பண்ணுவோம், என்ன செய்வோம் எல்லாமே எங்களுக்கு தெரியும். எந்த கஸ்டமர்ஸ்க்கு அர்ஜென்ட்னா அர்ஜென்ட்டுன்னு கொடுப்போம், கொடுக்காமலாம் இருக்க மாட்டோம். ஓகேங்களா? அதே மாதிரி பாருங்கள், அதே மாதிரி பாருங்கள். அவங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் கடைக்கு வந்திருக்காங்க அந்த கஸ்டமரை, நாங்களும் பார்த்துட்டோம் யார் என்னன்ட்டுன்னு. 2 வருஷத்துக்கு முன்னாடி போடுறப்ப நல்லாயிருக்கும். திடீர்னு வந்துட்டு அவசரம், எங்களுக்கு டைம் இருக்கணும் இல்லைங்க. எந்த டைம் நாங்கள் சும்மா உட்காந்துருப்போம் சொல்லுங்கள்? கஸ்டமர் இருக்காது, கஸ்டமர் உட்காந்து நாங்கள் அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டோம். இவங்கள வந்து நாங்கள் பார்த்துக்கிட்டேவா இருப்போம். அதனால் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பாருங்கள். சும்மா உங்களுக்கு வீடியோலாம் ப்ராப்ளமாக ஆகணுன்றதுக்காக உங்கள் சேனலுக்கு கொண்டுட்டு வந்துட்டு எங்களையெல்லாம் இது பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. நாங்கள் ஒன்றும் காசு வரணுன்றதுக்காகையும் வீடியோ ஃபேமஸ் ஆகணுன்றதுக்காகவும் நாங்கள் வீடியோ போடல. எங்கள் வேலை தெரியணும், 4 பேருக்கு தெரியணும், கிராமத்துலேருந்தோ எங்கேருந்தோ பார்க்கணுன்னு சொல்கிறதுக்கு தான் நாங்கள் போட்டுக்கிட்டு இருக்கோம். வெளிநாட்டில் உள்ள கஸ்டமர்ஸுக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் பண்ணி கொடுத்துக்கிட்டு எல்லாமே இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் சும்மா உங்களுக்கு வீடியோலாம் பிரபலமாக ஆகணுன்றதுக்காகலாம் அடுத்தவங்க வீடியோவை பற்றி போடாதீங்க. உங்களை மாதிரியே சும்மா வேஸ்ட்டாக இருப்பாங்க பாருங்கள், அவங்கள போய் பார்த்து வீடியோ போடுங்க. அவங்கள திட்டுங்க, என்ன வேணாலும் செய்யுங்க. எங்களை வந்து பேசுகிறதுக்கோ திட்டுறதுக்கோ உங்களுக்கு எந்த ரைட்ஸும் இல்லை, எந்த உரிமையும் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் எங்கள் வேலையை மட்டும்தான், எங்கள் கடையில் உள்ள வேலையை மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். கடையில் உள்ள வீடியோஸ் மட்டும்தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். சும்மா உட்காந்துக்கிட்டு சாப்பிட்டுட்டு வீட்டில் டைம் பாஸோட அடுத்தவங்கள பற்றி என்ன சொல்லலாம், என்ன பண்ணலான்ற மாதிரி வேலையெல்லாம் எங்களுக்கு இல்லைங்க. 5 நிமிஷம் கூட டைம் இல்லைங்க. காலையில் எந்திரிக்கிறோம், வீட்டில் உள்ள வேலையை பார்க்குறோம், பார்த்து முடிச்சுட்டு கடைக்கு ஓடியாடுறோம்.
வந்துட்டு இதை பாருங்கள், கடையில் வேலையை பார்க்குறோம், பார்த்து முடிச்சுட்டு நைட்டு திருப்பி 9 9:30 போவோம். எங்கள் வீட்டில் உள்ள வேலையை பார்க்குறதுக்கே எங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ஊர் கதையோ ஊர் வீடியோவோ போட்டுக்கிட்டு நாங்கள் ஃபேமஸ் ஆகிட்டு இல்லை. உங்களுக்கு ஃபேமஸ் ஆகணும்னு தோணுச்சுன்னா அதுக்கு ஆளுங்க கிடைப்பாங்க பாருங்கள், அவங்கள பார்த்து வீடியோ போட்டு ஃபேமஸ் ஆகுங்க. இன்னொரு தடவை போட்டிங்கன்னா நீங்கள் யார் என்னன்றது எனக்கு க்ளீனாக தெரியும். ஸ்க்ரீன்ஷாட்டும் எடுத்து வச்சுருக்கிறேன், வீடியோ போட்டு நானும் உங்களை பேச வேண்டியது இருக்கும். அதனால் எங்களை பேசாதீங்க நீங்கள். சாரி சிஸ்டர்ஸ் எல்லாருக்குமே. ஏன்னா ஒரு கஸ்டமர்ஸ் வந்து கஸ்டமர்லாம் கிடையாது, சும்மா ஏதோ ஒன்று வீடியோ பார்த்துட்டு எங்கள் வீடியோ பார்த்து போட்டுக்கிட்டு இருக்குது. என்னென்னவோ எங்களை திட்டி போட்டுக்கிட்டு இருக்குது. எங்களை திட்டுறதுக்கு வேலையே இல்லை அதுக்கு. அதனால் உங்களுக்கு சொல்கிறேன் நான். அவ்வளோ தைரியமாக இருக்கிறவங்க எங்களுக்கு கால் பண்ணி பேசலாம். நான் என் நம்பரும் சொல்லட்டுமா? 9095450786 என்னோடய ஃபோன் நம்பர் பேசணுன்னா 9:30 மணிக்கு மேலே பேசுங்க. கடைக்குள்ளே இருக்க மாட்டேன், டவர் கிளியராக கிடைக்கும். வெளியில் இருப்பேன், வீட்டில் இருப்பேன், கிளியராக எடுத்து பேசலாம். அப்படி தைரியம் என்னை திட்டணும்னு நினைக்கிறவங்க என் ஃபோன் நம்பர் எடுத்து பேசுங்க. லேண்ட்லைன் நம்பரும் 12 மணிக்கு மேலே பேசுங்க. 12 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் இருப்பேன். இந்த கமெண்ட் போடுறது, திட்டி கமெண்ட் போடுறதெல்லாம் இதெல்லாம் பண்ணாதீங்க. நாங்கள் எங்களுக்கு வேலையே கரெக்டாக இருக்குது. உங்களை மாதிரி வேலை வெட்டி இல்லாமல் சாப்பிட்டு உட்காந்துக்கிட்டு இல்லை. அடுத்து என்னடா வேலை பார்க்கலாம், என்ன டிசைன்ஸ் பண்ணுவோம், என்ன டிசைன்ஸ் இது பண்ணி எங்கள் ஸ்டாஃபுங்களுக்கு வேலை கொடுக்குறதுக்கே எங்களுக்கு கரெக்டாக இருக்குங்க. உங்களை மாதிரி சும்மா வீட்டில் உட்காந்து தண்டமாக உட்காந்துட்டு இல்லை. நாங்கள் சும்மா ஒரு கண்டென்ட் கிடைக்கணுன்றதுக்காக அடுத்தவங்களெல்லாம் போட்டு கமெண்டை போட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்குது. $599 கொடுக்காம என்ன கொடுத்துக்கிட்டு இருக்கோம்? 7 வருஷமாக $599 தான் டிசைன் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அவ்வளோ தைரியமாக இருக்கிறால எங்கள் கடைக்கு வந்து $599 டிசைன்ஸ் கொடுங்க பார்ப்போம். உங்கள் மூஞ்செல்லாம் நான் பார்த்துட்டேன் யாருன்ட்டு கமெண்டில் வந்து கொடுங்க. ஒரு ப்ளவுஸ் இல்லை 10 ப்ளவுஸ் இல்லை 100 ப்ளவுஸ் கூட எடுத்து வந்து கொடுங்க. $599 நான் போட்டு கொடுக்குறேன். இது வந்து டிசைன்ஸ் வந்து நம்ம $599 டிசைன்ஸுங்க. அதோட இப்போ மெஷர்மெண்ட் ப்ளவுஸ் கூட மடிச்சு வையாது. ஓப்பன் பண்ணுங்க. இந்த பாருங்கள், $599 வித் ஸ்டிச்சிங்கோட 1150. இது பேக் சைடு, இது ஃப்ரண்ட் வந்துடும் உங்களுக்கு. எங்களோட அட்ரஸ், ஃபோன் நம்பர்லாம் இல்லை கீழே மென்ஷன் பண்ணுறோம் பாருங்கள். இதுவும் $599ங்க. ஸ்டிச்சிங்கோட 1150 உங்களுக்கு. கை காமிஷ்.
வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா டிசைன்ஸ் எல்லாம் என்னென்ன டிசைன்ஸ் காமிக்கிறோம் என்னன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பாருங்கள். அதை பாருங்கள், ஃபுல் கை தைச்சாச்சு. இது பஃப் ப்ளவுஸ். இது முகூர்த்தம் சாரிக்கு. வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை அழுத்தி விடுங்க.